ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் மணீஷ் சிசோடியா 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங் வெற்றியடைந்திருக்கிறார். கட்சி தொண்டர்கள் கடுமையாக போராடியதாகவும் இருப்பினும் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்ததாகவும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியிருக்கிறார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங்கிற்கு மணீஷ் சிசோடியா வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கிறார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஹேட்ரிக் தோல்வியை காங்கிரஸ் கட்சி சந்தித்திருக்கிறது. காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் ஒருவர் கூட கடைசி வரை முன்னிலை பெறவில்லை என்பது அந்த கட்சிக்கு மிக பெரும் தோல்வியாக பார்க்கிறது. போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே முன்னிலை பெறாமல் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். தோல்வி குறித்து கருத்து தெரிவிக்க இந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் பிரியங்கா காந்தி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இன்னும் தேர்தல் முடிவுகளை சரியாக பார்க்கவில்லை என்றும் செய்தியாளர் கேள்வி கேட்டபோது அதற்கு பதிலாக கூறியிருக்கிறார். நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் இணைப்பில். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. இந்த திருச்சி இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதுதில்லியில் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை, காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தோல்வி எப்படி பார்க்குறீங்க? அதாவது உங்களுக்கு மரியாதைக்குரிய ஷீலா தீட்சித் அம்மையார் அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு, அப்பொழுது அந்த சமயத்தில் நான் பொறுப்பாளராக இருந்தேன். 2 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம், 3வது தேர்தலில் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சி வந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2 முறை ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்கு வங்கி முழுவதுமே காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கிகள் தான். காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கிகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு போயிடுச்சு. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு. தொடர்ந்து கட்சியை வலுப்படுத்துவதற்காகவும் கட்சியில பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது அத குறிப்பா இந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பை மாற்றி காங்கிரஸ் கட்சி மறுபடியும் ஒரு பலமான கட்சியாக வருவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். அதுல இந்த அடுத்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். சார் நாராயணசாமி சார், நீங்கள் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்போ பிஎம்ஓல ஆஃபீஸில் இருந்திருக்கீங்க, பல மாநிலங்களுக்கும் தேர்தலுக்கும் போயிருக்கிறீங்க. இப்போ இந்த ஆம் ஆத்மியோட வெற்றி காங்கிரஸுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்றது ஏற்கத்தக்கதாக இருக்கிறதா? அதாவது உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய கட்டமைப்பு, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாருமே தீவிரமா வேலை செஞ்சாங்க. தொகுதியில வேலை செய்யாம இல்ல, வேலை செஞ்சாங்க. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி மக்களுக்கு மிகப்பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி இலவசமே கொடுக்கூடாத கட்சி கூட வாக்குறுதிகளை வாரி வழங்கினாங்க இந்த தேர்தலில். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா போச்சு. காங்கிரஸ் கட்சி தானே வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க இலவசம் கொடுப்போம், அது தண்ணியை கொடுப்போம், எல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்தாங்க. சோயிஸ் வித் காங்கிரஸ் பார்ட்டி, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது உங்களுக்கு கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். அது கட்சி கட்டமைப்பு சரியாக இல்லாத காரணத்தினால்தான் நாங்க எங்களுடைய தோல்வி அடைஞ்சிருக்கிறது என்னுடைய கருத்து. சரி, அதை சரி பண்றதுக்கான நடவடிக்கை கட்சியில் எடுப்போம் நாங்க. ஒரே நிறைவான கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. இப்ப என்னன்னா, ஆம் ஆத்மியுடைய இந்த நகர்வு தான் காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணம், வைசி வர்சாவை பார்க்க முடியுமா? அதெல்லாம் ரெண்டையும் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, எப்பொழுதுமே எந்த கட்சியும் யாருடனும் நாம் இவங்க நம்ம கூட கூட்டணி வருவாங்க நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஏன்னா பல கொள்கைகளை கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறோம், இந்தியா கூட்டணி. அதுல சில சமயம் கொள்கை முரண்பாடுகள் ஏற்படும், சில சமயம் கொள்கையில ஒத்து போவாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாரும் உண்மையாக தேர்தல் சந்திச்சோம். நான் ஒரு 240 இடம் நாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியுது. ஆனா சட்டமன்றம் வரும்பொழுது அந்தந்த கட்சிகளுக்கு பலம் பலவீனம் இருக்கு. அதன் அடிப்படையில காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் நாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட தேர்தல் வேட்பாளர் கிட்டி அது வாக்கு விகிதம் என்னன்றதை பார்க்கணும். நான் ஒன்றும் பார்க்க அதெல்லாம் தொடர்ந்து வாக்கு வங்கியை
அதிகரிப்பதும் நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து. ஓகே சார், ஓகே. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி திரு நாராயணசாமி. புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் நம்மிடையே வந்து அவரது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் வந்து தில்லியை பொறுத்தளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, சட்டமன்றத்தில் இந்த தேர்தல் வருகின்ற போது அமைப்பு ரீதியாகவே அதை இன்னும் பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். புதுதில்லியில் தற்போது பாஜக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. 45 பாஜக கூட்டணி வேட்பாளர்கள், பாஜக கூட்டணி மற்றும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி 45 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. அதே சமயம் கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி 25 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று வருகிறது. முக்கிய முகங்களாக கருதப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கட்சியினுடைய மிக முக்கிய வேட்பாளர் புதுதில்லி தொகுதியில் போட்டியிட்டார். லீடிங், அதாவது வெற்றியை நோக்கி முன்னிலை நிலவரமாக வந்து கொண்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை அடைந்திருக்கிறார். அதே போல தற்போது அதிஷி மற்றும் சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்டவர்களுடைய முன்னிலை பின்னடைவு நிலவரங்கள் நமக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு முக்கியமாக ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய மற்றொரு முக்கியமாக கருதப்பட்ட மணீஷ் சிசோடியா, அவரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். வெறும் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தோல்வி இருக்கிறது. நிச்சயமாக இது வந்து நூற்றாண்டுக்கான ஒரு பொய்யராக இருந்திருக்கிறார் என்று பாஜகவை சேர்ந்த நாராயண திருப்பதி அவர்கள் நம்மிடையே பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இப்படி பார்க்கின்ற போது காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறது, ஹேட்ரிக் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முகமாக அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிலவரமாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் காங்கிரஸ் கட்சி உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைமை மற்றும் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், தேர்தலுக்கான நகர்வுகள் என்பது பரிசீலிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ரெட்ரோஸ்பெக்ட் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ட் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை. குறிப்பாக இந்த முறை பார்க்கின்ற போது 15 ஆண்டுகளாக ஒரு கட்சி டெல்லியில் ஆட்சியில் இல்லை என்று சொல்கின்ற போது, அடுத்ததாக தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள், அடுத்த பீகார் போன்ற இருக்கக்கூடிய மாநிலங்கள் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இண்டி கூட்டணிக்குள் தங்களது பலத்தை நிரூபிக்கப் போகிறார்களா, வைத்து ஆட்சியை பிடிக்கப் போகிறார்களா, அல்லது கூட்டணி இல்லாமல் மீண்டும் களத்தில் நிற்கப் போகிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் இதன் மூலமாக எழுந்திருக்கின்றன.